சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு. Thank you Jesus. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு. சொல்லுவோம் நன்றி நன்றி. நல்ல கரங்களை தட்டி துதி பலிகளை. Thank you Jesus. நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே எங்கள் துதிகளுக்கெல்லாம் வேலையெல்லாம் நீர்தானையா. என் வீரியமும் நீர்தானையா. என் வேலையெல்லாம் நீர்தானையா. என் வீரியமும். சொல்லுங்க நன்றி நன்றி. நன்றி நன்றி. இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகளரா மகளேலா மாதுரா மணலா. Thank you God. நன்றி நன்றி நன்றி. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமனே. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமனே. உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டேன். சொல்லுங்க உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி நன்றி. மகரா பலதரா மகதரமா. ஜீசஸ் உம்மை துதிக்க நீ கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. ஆவில புதிய பலத்தை. ஹalleluya. ஷபகதல மரகதல ரமம. நன்றி ஐயா நன்றி 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 நன்றி. நல்ல சுகம் தந்தீரே. நல்ல பலன் தந்தீரே. நல்லா விட்டு கொடுத்து ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஜீசஸ் ஹalleluya hallelujah. மகர பகதல ரமணல மகதல. ஆவியானவரே ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டேன். உயிரான கிறிஸ்து வந்ததா சொல்லுவோமா நன்றி 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 நன்றி. ஐயா உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஓ ரமகதல மகதல ரமணல. ஜீசஸ் துதிங்க துதிங்க. வாயை திறந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. மகதல ரமகத ரிபலஹத நகதுரா. நன்றி ஐயா நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி தகப்பனே நன்றி 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 ஐயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஐயா. Thank
you, Holy Spirit. Hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா. Hallelujah, hallelujah, hallelujah. Rabagadalama Shevele Rabadura Balabadura Balama Mauradala Mauradala Variandala Ragadula Avianavare Rabagadala Shagadara Manala Magadura விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே. பெரியவரே, என் இயேசு பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. சொல்லும் பெரியவரே, பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே. பெரியவரே, இயேசு பெரியவரே, சிறந்ததனை எனக்காய் செய்பவரே. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே, யாருமே நம்பா என்னை நம்பினாரே. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே, யாருமே நம்பா என்னை நம்பினாரே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் அருளே. என்னை சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே. சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. பெரியவரே, பெரியவரே, அழைத்தவர் உயர்த்தும். சொன்னதெல்லாம் சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே. சிறந்தவரே, உயர்த்துவோம் இயேசுவை. இறுதி வரை என்னை சுமப்பவரே. பெரியவரே, 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 சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே. சிறந்தவரே, சிறந்தவரே, சிறந்ததனை எனக்காய் செய்பவரே. உயரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ரெண்டு கையை உயர்த்தி அவர் தூயாதி தூய. ஓ ஹalleluya. தூயரே, தூயரே,
எல்லாரும் வாயை திறந்து துதியும் கனமும் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். பாத்திரரே 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 அவருடைய பிரசன்னத்தை முழுவதும் ஓ ஹalleluya சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மரஹஜதலதலரம பாத்திரரே 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 கொடான கொடி தூதர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்க பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே. நல்ல கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து என் இயேசு பாத்திரர் பாத்திரர் பாத்திரர். எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் இயேசு பாத்திரர் பாத்திரரே பாத்திரர். சொல்ல முடியும் உம்மை போல் வேறு உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கொடான கொடி தூதர்கள் மத்தியிலே ஓ மகிமை பொருந்தியவர் நான்கு மூப்பர்கள் மத்தியிலே எல்லா பயபக்திக்குரியவர் Holy, holy, holy is the Lamb of God. பரிசுத்தர் பரிசுத்தர். நீராபாகா தாராமாகா லாதா ராமாகா ஷந்தாலா மாகா தாராபா நீராபாகா ராகா தாலா ராகா தோராமா ரேபாகா தாலா ஹதா ராமாகா ஷாகா தாலா ராகா பஹந்தாலா மராகா நீராபாலாகா தோராகா பாலா
சிங்காசனத்திலே விற்றிருக்கிற மகிமை பொருந்திய இயேசு கிறிஸ்து கண்கள் திறக்கப்படட்டும். பரலோக தரிசனங்களை உண்டாகட்டும். மாறலாம் ஷேகத லிப்ரா ஹங்கத ரக்கபலி ஹந்துரி மஹந்தரா கட்டலம் நீரஹந்தரா உதய ஷந்தஹுரபா லௌதடா அந்தரா மானலபா. மேலும் உயர்த்துகிறோ முன்னெடுஞ்சாங்கிடையாகின்றோ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை உயர்த்தி அந்த ஆண்டவரை அல்லேலூயா சிங்காசனத்திலே மகிமை பொருந்தியவராய் வீற்றிருக்கிற இயேசுவுக்கு oh we give you all the glory, you deserve it oh God. அல்லேலூயா சத்தமா தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. சொல்லுங்க
கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி Hallelujah, mighty God, mighty Jesus. ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்திலே பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்ற வார்த்தையின்படி உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். இந்த காலை வேளையில் உயிரோடு எழுந்த ஜீவனுள்ள தேவன், உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்குள் அனுப்பி இருக்கிறவர், அற்புதமானவர். அவர் நமக்குள் வாசம் செய்கிற அந்த மகிமை நம்பிக்கை எத்தனை பெரிய அழியாத நித்திய நம்பிக்கை. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இம்மட்டுமாக கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறபடியால் ஆமென். உமக்கு கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி. உயிரோடு எழுந்த ஜீவாதிபதியை நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். ஆமென். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு புரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இந்த வசனம் நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுது, For we have become partakers of Christ. For we have become partakers of Christ if we hold the beginning of our confidence steadfast to the end. இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுதுன்னா, For if we are faithful to the end, trusting God just as firmly as when we first believed, we will share in all that belongs to Christ. All that belongs to Christ. இதனுடைய விளக்கம் என்னன்னா, இந்த வசனத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பங்குள்ளவர்களாக இருப்போம்னா என்ன அர்த்தம்? பங்குள்ளவர், கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் அப்படிங்கிறது தமிழில் அவ்வளவு தெளிவாக இல்லை. ஆங்கில மொழிபெயர்ப்பு சில விளக்கங்களை நம்ம கொடுக்கிறது. We will share in all that belongs to Christ. அப்படின்னா கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் நமக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியங்க. ஆமென். கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சொந்தமோ, கிறிஸ்துவுக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ அது பூரா நமக்கும் உண்டு என்று சத்திய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணம் ஏக்கமெல்லாம் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. பொதுவாக நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு சொல்லப்படுகிற முக்கியமான காரியம் என்னங்க? நம்ம ரட்சிக்கப்பட, அதாவது இயேசுவை அறியாதிருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன முதல்ல சொல்லிக் கொடுப்பாங்க? இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். ஆமென். உங்களுடைய நோய்களை நீக்குவார். ஆமென். உங்கள் கட்டுக்களை உடைப்பார். ஆமென். இதைத்தான் முக்கியத்துவம் பண்ணிக்கொண்டு கிறிஸ்தவ கூட்டங்களில் கூட, சுவிசேஷ கூட்டங்கள் இதான் நடக்குது.
ஆனால் இதில் பார்க்குறோம், நாம் அவரோடு கூட பங்குள்ளவர்களாக இருப்போம். அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்கிற வார்த்தை எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்குது. பார்ட்டேக்கர்ஸ் அர்த்தம் பங்காளிகள். ஆமாம், பார்ட்டேக்கர்ஸ்னா யாருங்க? பங்காளிகள். பங்காளின்னு யாரை சொல்லுவாங்க? கூட பிறந்தவங்களை சொல்லுவாங்க. அதாவது தகப்பன் சொத்துக்கு பங்காளிகள் அப்படின்னு பிள்ளைகள் இருப்பாங்க, உறவுகள் இருப்பாங்க. அதாவது உரிமை உள்ளவர்கள் தான் பங்காளிகள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் உரிமை உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஆரம்ப காலத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதில்ல. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய சந்தோஷம் போகிற எப்படி தெரியுமா இருக்கும்? அதான் எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம் சொல்கிறேன்னு, நான் என்று இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் ஞானஸ்தானத்திற்கு என்னை ஒப்புக் கொடுத்தேனோ, அந்த ஞானஸ்தானம் பெற்று நான் அந்த தண்ணீரை விட்டு வெளிவரும் பொழுது எனக்கு ஒரு பெரிய சமாதானம், ஒரு சந்தோஷம் இருந்தது. ஒரு பெரிய சமாதானம் இருந்தது. நான் நினச்ச ரட்சிப்பு இதுதான் அப்படின்னு. அதாவது பெரிய சமாதானம், அதாவது உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை என்று நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்ல முடியும். அந்த சமாதானம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சமாதானம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், அதற்கு முன்பாகலாம் நான் ஆழ்நிலை தியானம் செய்கிறவனா, அதில் கூட எனக்கு அந்த சந்தோஷம் ஏற்படலை. ஆனால் அன்று எனக்கு அந்த மகாபெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. இதே போல் ஒவ்வொருத்தரும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு காரியம் நடந்திருக்கும், ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆனால் அது கொஞ்ச நாளில் அப்படியே போயிடும். ஏன் தெரியுமா? நாம் தவறுகள் செய்யும் பொழுது, நாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யும் பொழுது என்னாகும்? அந்த சந்தோஷம் கொஞ்சம் விலகிடும். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டா உடனே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை மன்னின்னு கேட்போம். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்ன நடக்கும்னா யாரும் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. காரணம், அவங்க மனசாட்சி பேசாது. அவங்க மனசாட்சி பேசாது. காரணம் அவர்கள் ஆவியில் மரித்தவர்களாக இருக்கிறார்கள் என்று எபேசியர் 2வது அதிகாரத்தில் 1 வசனம் 5வது வசனம் சொல்லுது. இப்போ படிக்க வேண்டாம். எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இதனால் நம்முடைய உள்ளான மனிதன் நம்மளோடு பேச ஆரம்பிச்சிருவாப்புல. சின்ன சின்ன தவறுகள் செய்யும் பொழுது கூட நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்க ஆரம்பிச்சிடுறோம். ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு. ஆனால் இது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு தவறு பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட மன்னிக்கிறோம். கொஞ்ச நாள் ஆகுது, இன்னொரு தவறு பண்ணுறோம், ஆண்டவரை மன்னிக்கிறோம். ஒரு சோர்வு விடுகிறது. ஒரு சோர்வு விடுகிறது. ஆண்டவரே இது என்ன? இது ஒரு சைக்கிளாகவே இருக்குது. நான் கேட்குறேன், யாரும் கை தூக்க வேண்டாம். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பாவமே செய்யலை, தவறே பண்ணலன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், சொல்லவே முடியாது. நம்ம அனைவரும் தவறுகிறவர்கள். ஆகவே இந்த சைக்கிளிலிருந்து வெளியே வரணும்னா நம்ம அதுக்கப்புறம் சபைகளுக்கு வரும் பொழுது நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க, வேத வசனமும் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு பாவ மன்னிப்புக்கு மட்டுமல்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது சுகம் பெறுவதற்கு மட்டுமல்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றுவதற்கு மட்டுமல்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது கிறிஸ்துவோடு பங்குள்ளவர்களாக இருப்பதற்கு. ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டது நோக்கம் என்னங்க? கிறிஸ்துவோடு பங்குள்ளவர்களாக இருப்பதற்கு. கிறிஸ்துவோடு பங்குள்ளவர்கள். அதனால தான் அதில் இந்த எபிரேயர் ஆக்கியோன் அழகாக எழுதியிருக்கிறாரு, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு புரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவிடத்தில் பங்கு. ஆனால் இந்த கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்பதற்கு இந்த பூமியில் நாம் வாழும் காலத்தில் சில காரியங்களில் பங்கு பெற வேண்டும். அதைத்தான் இப்போ தியானிக்க போகிறோம். அதாவது கிறிஸ்துவனிடத்தில் கிறிஸ்துவோடு கூட பங்காளின்னு சொல்லப்படுறோம்னா, கிறிஸ்துவனிடத்தில் பங்காளியாக இருக்கிறோம்னா, கிறிஸ்துவனுடைய சொத்தில் நமக்கு எல்லாம் உரிமை இருக்குன்னு சொல்ல போனால் நம்ம சில காரியங்களில் பங்கு பெற வேண்டும், பங்காளிகளாக மாற வேண்டும். அதை குறித்து தான் இப்போ ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 1:7 தமிழில் என்ன சொல்லுதுன்னா, தமிழில் என்ன சொல்லுது?
2 கொரிந்தியர் 1:7. இல்லை 2 கொரிந்தியர் 1:7. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல, நானே படிக்கிறேன்னு, எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளதாக இருக்கிறோம் என்று தமிழ் சொல்லுது. ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா இருக்குது? ஆங்கிலத்தில் and our hope for you is steadfast because we know that as you are partakers of the sufferings, also you will partake of the consolation. நீங்க எப்படி அவருடைய பாடுகளில் பங்கு பெறுவதனால் நீங்கள் அவருடைய ஆறுதலில் பங்கு பெறுவீர்கள். பாடுகளில் பங்கு பெறணுங்க. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான காரியம். இதை நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. கிறிஸ்தவ உலகத்தில் இன்னைக்கு எல்லாம் சொல்கிறாங்க, நீ ஆண்டவர்கிட்ட வந்துட்டா உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாடுகள் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் நிறைய வசனங்களை காட்ட முடியும். இப்போ ஒரு 7-8 வசனத்தை உங்களுக்கு நான் காட்டிட்டு போகிறேன். இல்லை, நிறைய வசனங்கள் இருக்குது. பவுல் எழுதின நிருபங்களில் பூரா பார்க்கலாம், பாடுகள் 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 பாடுகள்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2-4 இந்த 2லேருந்து 4 வரையும் நானே படிக்கிறேன், அதை கேளுங்க. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். 4வது வசனம் சொல்லுது, நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது கிறிஸ்துவனிடத்தில் நீங்கள் நெருங்கி வரும் பொழுது, கிறிஸ்துவுக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது, கிறிஸ்துவுக்காக வாழ நினைக்கும் பொழுது உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு. ஆமென். பாடுகள் உண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. பாடுகள் நிறைய வரும். ஆகவே நீங்கள் யோசித்து பாருங்கள், பவுலுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அவர் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ அன்றிலிருந்து கடைசி நாள் வரை பாடுகள். என்று பேதுரு ஊழியத்தை ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து கடைசி வரை பாடுகள். எல்லா அப்போஸ்தலர்களும், யோவானை தவிர எல்லா அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சிகளாகவே மரித்தார்கள். சரித்திரம் சொல்லுகிறது, யோவானை தவிர மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் பவுலோடு சேர்த்து. இன்னும் அநேகர் இன்னைக்கு கூட பார்க்கலாம். நீங்கள் இந்தியாவில் அநேக மிஷினரிகள் வந்து இரத்த சாட்சிகளை மறிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் பாடுகள் உண்டு. காரணம், இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் இந்த உபத்திரவங்களூடாக கடந்து போகணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரவங்கள் வழியாதான். ஆகவே இயேசு கிறிஸ்துவோடு கூட பங்கு வேண்டும் என்றால் அவரோடு கூட நாம் பாடுகளையும் சபிக்க வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுது, நீங்கள் யோவான் 16:2 படித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் தெரியுமா? 16:2 யோவான் 16:2 அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கும் புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும். பாருங்களேன், கிறிஸ்துவர் அதனால அன்றைக்கி அடிக்கிறாங்க. வேதத்தில் எழுதாத எதுவுமே நடக்கலைங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான் கிறிஸ்தவர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் நாம் தெரிந்து கொள்வோம், பாடுகளின் வழியாகத்தான் நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 9:16 பவுலை குறித்து தேவன் திட்டத்தை அங்கே சொல்லுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 9:16 அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை காண்பிப்பேன் என்றார். எதுக்காக சொல்ல வரேன்னா, பாடுகள் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியமாக இருக்கிறது.
அது மட்டுமல்ல, பவுல் திமோத்தேக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 3:12, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் நிறைய வசனங்கள் இருக்குது, உங்களுக்கு ஒரு சில வசனங்களை காட்டிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 19-21 இந்த 2 வசனத்தை நான் படிக்கிறேன். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். 21வது வசனம் சொல்லுது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். பாருங்க, வேதத்தில் அநேக இடங்களில் பாடுகளை குறித்து தான் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு இதை குறித்து சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. பாடுகளினூடாகத்தான் நாம் பரமனின் வீட்டிற்கு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 1 பேதுரு 4:13 படிக்கிறேன். 1 பேதுரு 4:13 படிக்கிறேன். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஆகவே கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடில் பின்பற்றி நடக்க விரும்புகிற நாம் அனைவருக்கும் ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நமக்கு கிறிஸ்துவுக்குள் பாடு உண்டு. ஆனால் அந்த கிறிஸ்துவின் பாடுகளையும் வீட்டில் உபத்திரவங்களையும் சேர்த்து நினைக்காதீங்க. அது வேறு, இது வேறு. இது கிறிஸ்துவ நிமித்தம். தம்பி அந்த சின்ன பையனை கொஞ்சம் அடக்கி வைங்களேன். ஆகவே அந்த பாடுகள் சொல்றாரு, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். எதுக்கு சொல்றேன்னா, நாம் பாடுகளை சகிக்க தெரிந்து கொண்டால் ஆண்டவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் முக்கியங்க. ஏன்னா நமக்கு வழிகாட்டியான அவர் சிலுவையில் என்னப்பட்டார்? பாடுபட்டார். அவர் ராஜாதி ராஜாவாக வரல, அவர் சாதாரண மனுஷனாக மகிமையை திறந்து வந்தார். அது மட்டுமல்ல, மகிமையை திறந்து வந்தவர் இந்த பூமியில் அநேக பாடுகளை பட்டார், அநேக அவமானங்களை சுமந்தார், அநேக நிந்தைகளை ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாம் அனைவரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், இந்த பூமியில் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பாடுகளில் பங்கு உண்டு. அதனால தான் அதில் ஏன் இந்த பாடுகளில் பங்கு அப்படிங்கிற சொல்கிறேன்னா, ஒரு அழகான வசனம் இருக்குது. 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார், அவர் நம்மை மறுதலிப்பார். ஆகவே அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாய் இருக்க வேண்டும். ஒரு குறிப்புக்கு இவ்வளோ நேரம் போயிடுச்சு. அடுத்த குறிப்புக்கு வரேன். இன்னொரு குறிப்பு, நாம் எதுக்கு பங்காளிகளாக இருக்கணும்னா, 1 கொரிந்தியர் 9:23 சொல்லுது. 1 கொரிந்தியர் 9:23, சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். எது நிமித்தமே இப்படி செய்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் 17 வரிசையாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் 22வது வசனத்தை மட்டும் படிக்கிறேன். 17 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி சுவிசேஷத்திற்காக என்னென்ன வேலைகளை செய்தார் என்றது அதில் எழுதியிருக்குது. அவர் சொல்கிறார், பலவீனரை 22வது வசனத்தை படிக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி
நான் பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலர் ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லோருக்கும் எல்லாமானேன், எல்லாருக்கும் எல்லாமானேன் அப்படிங்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன, விளக்கம் என்னன்னா, நான் யூதனுக்கு யூதனானேன், நியாயப்பிரமாணம் இல்லாதவனுக்கு நியாயப்பிரமாணம் போல ஆனேன், புறஜிதானுக்கு புறஜாதி போல ஆனேன், ஆகவே எல்லாருக்கும் எல்லாமானேன். இதில் என்ன சொல்ல வர்றாரு, நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லணும்னா இதை பாரி நாம் அனைவரோடும் கூட எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் என்ற அந்த மனப்பக்குவத்தில் பழக வேண்டும். நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், ஆகவே நான் உங்களோட பழக மாட்டேன் அப்படின்னா சுவிசேஷம் சொல்ல முடியாது யாருக்கும். சுவிசேஷம் சொல்லணும்னா நாம் பிறரோடு பழக வேண்டும் என்றால் இதை ஞாபகம் வைத்துக்கிறணும், எல்லோருக்கும் எல்லாமானேன் என்ன. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி ஜெபித்தது போல we have to preach the gospel somehow. நாம் இந்த காலகட்டத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தே ஆக வேண்டும், பிரசங்கித்தே ஆக வேண்டும், பிரசங்கித்தே ஆக வேண்டும். ஏன்னா அதே 1 கொரிந்தியர் 9:16 சொல்கிறாரு, நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்டாக்கு எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ அப்படிங்கிறார் பாருங்க. அதாவது நாம் சுவிசேஷத்தில் உடன் பங்காளியாக வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்துவோடு உடன் பங்காளியாக இருக்கணும்னா அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாகணும், அவருடைய சுவிசேஷத்தில் பங்காளியாகணும். இந்த சுவிசேஷத்தை நீங்கள் நினைக்கலாம் சுவிசேஷர்களும் மிஷினரிகள் தான் சொல்லணும் அப்படின்னு, இல்லவே இல்லைங்க. ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் சுவிசேஷம் சொல்லி ஆகணும். ஆமென். ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் சுவிசேஷம் சொல்லி ஆகணும். இதுவரைக்கும் யாருக்காவது சொல்லலைன்னா இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, மாசத்தில் ஒருத்தருக்கு சொல்லிடுவேன் அல்லது வாரத்தில் ஒருத்தருக்கு சொல்லிடுவேன் முடிவு பண்ணுங்க. நம்ம சொல்லி ஆகணுங்க. நான் சொல்லுறேன், சில வருடங்களுக்கு முன்பாக இங்கே சிஸ்டர் ரவிதா இருக்கிறாங்க, இந்த சபையை சுற்றி 5 கிலோமீட்டர் பகுதியில் நான் போகாத இடமில்லை. நாங்கள் இங்கே சுவிசேஷ குழு அங்கேருந்து போயிருக்கிறோம், ஒரு டீமு, ஒவ்வொரு வீடாக போயிருக்கிறோம். இந்த ஏரிக்கரையில் உள்ள அத்தனை வீடுங்க சொல்லியிருக்கிறோம், பாரத் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள அத்தனை ஏரியாவில் எல்லா இடங்கள்லையும் இந்த ஒரு இந்த சபையை சுற்றி காமராஜபுரத்தில் ஜெகோவா விட்னஸுக்கு சொல்லியிருக்கிறோம், மகாலட்சுமி நகரில் அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறோம். இப்படி நாங்கள் சுற்றி சொல்லியிருக்கிறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா சுவிசேஷத்தை கண்டிப்பாக சொல்லணும். ஆமென். எங்களை பெருமை பாராட்ட அல்ல, ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம இங்கேருந்து மேடை பேச்சு பேசுறது மட்டும் பிரயோஜனம் அல்ல. இங்கிருந்து தவறான ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த தவறான ஜெபத்தை விட்டு வாங்க. இன்னைக்கு எடுத்த ஜெபம் தான் சரியான ஜெபம். எப்படின்னா, ஆண்டவரே ஒரு பெரிய சேனையை எழுப்போம். காரணம், ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்க ஒரு ஜெபம் என்ன ஜெபங்க, அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவு, ஆகவே அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி அறுவடையின் எஜமானனை வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னார். நம்ம ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, அறுவடைக்கு எஜமானனே அறுவடைக்கு ஆட்களை தாங்க, என்னையும் பயன்படுத்துங்க. ஆமென். இதுதான் ஜெபம். அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் என்ன சொன்னாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் போய் எங்கும் சுவிசேஷம் அறிவிங்கன்னாரு, கோ அண்ட் ப்ரீச்னாரு. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், கம் அண்ட் லிசன் சொல்லிட்டு இருக்கிறோம். இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறோம். இல்லை, கோ அண்ட் ப்ரீச். அது மட்டும் இல்லை, அல்லது ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், ஆண்டவரே இந்த கிழக்கு பகுதியில் உள்ளவங்களெல்லாம் கூட்டு வரும், இந்த மேற்கு பகுதியில் உள்ளெல்லாம் கூட்டு வரும். இது தவறான ஜெபம். தயவு செய்து ஜெபிக்காதீங்க. அப்படி ஆண்டவர் ரட்சிப்புக்காக 2000 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். அவர் நமக்கு கொடுத்துருக்காரு கட்டளை. என்ன கட்டளை, நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ அறிவிங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே அவர்களை ரட்சியும், இந்த சபையை சுற்றி உள்ள ரட்சியும், சபையை சுற்றி உள்ள மக்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்வது நம்ம விழுந்த கடமை. நம்ம கடமையை நம்ம விட்டுட்டு ஆண்டவரே அவங்கள ரட்சியும் இவங்களை ரட்சியும், தவறான ஜெபங்கள். நான் இங்கே ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தை கேட்டுக்கிட்டு இருப்பேன், நான் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது. அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். மிகுந்த ஆர்வத்தோடு ஜெபிப்பாங்க. தவறான ஜெபம் அது. ஆண்டவரே அந்த ஆவிகளை எல்லாம் கடித்து நாங்கள் கட்டி சபிக்கிறோம், அது மட்டும் இல்லை கட்டி பாதாளத்துக்குள் போடுகிறோம், நாங்கள் சுட்டரிக்கிறோம். எந்த ஆவியாவது நம்ம சுட்டரிக்க முடியுமா? தப்பான ஜெபம். இப்படி ஜெபிக்காதீங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவைகளை அகற்றுவதற்கு. ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் போனால் அது போகணும், அவ்வளவுதான். துரத்துறதுக்கு தான் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே அவைகளை கட்டி பாதாளத்துக்குள் அனுப்புகிறோம். ஆண்டவரே செய்யலை, நீங்கள் எப்படி செய்ய முடியும்? தவறான ஜெபம்.
அந்த தவறான ஜெபத்தெல்லாம் விட்டு வெளியே வாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆதி திருச்சபை மிக வேகமாக சுவிசேஷம் சொல்லிச்சு. ஆமென். அதனால் பாருங்கள், அன்றைக்கு இருந்த 3 கண்டங்கள், ஏசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, 3 கண்டங்களுக்கும் சுவிசேஷம் போச்சு. அந்த நேரத்தில் இந்த விதமான எந்த வசதியும் கிடையாது. அவங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. இந்த டிரான்ஸ்போர்ட் வசதி கிடையாது, பிளேன் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, கார் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. அப்போவே 3 கண்டங்களுக்கு சுவிசேஷம் போச்சு. அப்போ அமெரிக்கா, ஆஸ்திரேலியா கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் இன்னைக்கு நிலைமை நினச்சி பாருங்கள், உலகம் முழுக்க பாவத்தில் இருக்கிறது. ஆமென். உலகம் முழுக்க பாவத்தில் இருக்கிறது. இன்றைக்கி 800 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்றாங்க. இந்த 800 கோடி மக்களில் ரட்சிக்கப்பட்டது மிக மிக குறைவு, மிக மிக குறைவு. எனக்கு தெரிஞ்சு அந்த 800 கோடியில் 100 கோடி கூட இருக்காது. யோசித்து பாருங்கள், அவ்வளோ பேரும் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பாரம் எப்படி இருக்கிறது? ஆகவே சுவிசேஷ பாரம் அவசியம், சுவிசேஷ பாரம் அவசியம். ஏன்னா சபைகள் இங்கிருந்து சுவிசேஷர்களை எழுப்புகிற சபைகளாக தான் இருக்கணும், மிஷனரிகளை எழுப்புகிற சபைகளாக இருக்கணும். This should be the training center. சபைகள் கூப்பிட்டு மக்களை வைத்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல, சபைகள் அனுப்புகிற சபைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை சபைகளும் எங்கள் சபையிலிருந்து மாதம் 10 பேர் போய் சுவிசேஷம் சொல்லணும்னு முடிவு பண்ணால் தேசமே நடுங்கும். ஹல்லேலூயா, நடுங்கும். இன்னைக்கு தேசத்துக்கு போக ஆளுகை இல்லை. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், மிஷினரிகள் அனுப்பினா போதும் அப்படின்னு. மிஷினரிகள் அனுப்புறது ரொம்ப நல்லது, இல்லைன்னு இல்லை. காரணம், நம்ம போக முடியாது, அனுப்புகிறோம். ஆனால் நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நாம் சொல்லியே ஆகணும். ஹல்லேலூயா, நாம் சொல்லியே ஆகணும். அடுத்தது ஏன்னா இதில் அடுத்த குறிப்பு பிலிப்பியர் 1:7 சொல்லுது. பிலிப்பியர் 1:7 நான் படிக்கிறேன். என் கட்டுக்களிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால், அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளனாதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்பொழுது இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கிருபையில் பங்குள்ளவர்கள். ஹல்லேலூயா, கிருபையில் பங்குள்ளவர்கள். இந்த கிருபையில் பங்குள்ளவர்கள்ங்கிற வார்த்தைக்கு சரியாக புரிந்து கொள்ளணும், சரியாக புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, கிருபையில் பங்கு அப்படிங்கும்போது இந்த கிருபை எதை குறித்து சொல்லுகிறதுன்னா, நம்ம ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறது. நம்முடைய ரட்சிப்பை யாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது. வாங்க முடியுமா? நீங்கள் எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் ரட்சிப்பு கிடைக்காது. இட்ஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். அது இலவசமாக கொடுக்கப்பட்டது, இலவசமாக கொடுக்கப்பட்டது. நம்முடைய திறமையினாலோ, நம்முடைய செயலினாலோ, நம்முடைய கிரியையினாலோ நாம் ரட்சிப்பை வாங்க முடியாது. அதே போல் நம்முடைய ரட்சிப்பை தொடர்ந்து பாதுகாக்கவும் நம்மால், நம்முடைய திறமையினால், நம்முடைய கல்வியினால், நம்முடைய ஞானத்தினால முடியாது. நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதும் கிருபையே சார்ந்து கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் எபேசியர் 2:8-9 சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இந்த கிரியைகளினால் உண்டானதல்ல, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. ஆமென். எல்லாருடைய வேதம் என்ன சொல்லுதுங்க, அதை படித்து பார்க்க வேண்டாம். ஏசாயா 64:6 என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தியாக இருக்குதான். ஆகவே நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தியாக இருக்கிறதுனால நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம என்னதான் பரிசுத்தமாயிட்டோம் நம்ம நினைச்சா கூட இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் தான் சொல்லுது, இன்னும் பரிசுத்தமாகணும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் சொல்லுது. ஆகவே நாம் இன்னும் பரிசுத்தத்துக்குள்ள வளரணும் அப்படின்னா இன்னும் நாம் கிருபையில் வளரணும். ஏன்னா நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாப்புல. அது மட்டுமல்ல, பவுல் ஒரு பெரிய ஞானி, வெளிப்பாடு உள்ள மனிதர், வேதத்தை கற்ற மனிதர். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு கிருபை போதும் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் எழுதுகிறாரு, அவருடைய சீடன் தீமோத்தேயுக்கு எழுதுகிறாரு,
திமோத்தேயுக்கு எழுதும்போது எப்படி எழுதுறாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 2:1, 2 தீமோத்தேயு 2:3, ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவுக்குள்ள கிருபையில் பலப்படு. நீ கிறிஸ்து இயேசுவுக்குள்ள கிருபையில் பலப்படு. கிருபையில் பலப்படு. கிருபையில் பலப்படணுங்க. காரணம் என்ன தெரியுமா? சில நேரங்களில் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய கிரியையினால் நான் எதையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. நம்முடைய கிரியையில் அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப கீழே. ஆமென். தேவன் எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்டு வேறு. அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போகவே முடியாது. நம்முடைய கிரியைகள்லாம் ரொம்ப கீழே இருக்குது. அதனால தான் நாம் பெரிய படித்த மனுஷன் பவுல், வேதத்தை அறிந்த மனுஷன், அநேக வெளிப்பாடுள்ள மனுஷன், அவர் என்ன சொல்கிறாரு? கிருபையில் பலப்படு, கிருபையை சார்ந்து கொள், நானும் கிருபையிலே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. கிருபையிலே நிலைத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஆகவே நம்முடைய கிருபையில் நாம் நிலைத்திருக்க பார்ப்போம். கிருபையில் நிலைத்திருக்க பார்ப்போம். அல்லாமலும் சொல்கிறார் பாருங்க, ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே. அவர் என்ன சொல்றாரு? எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, என் ஞானத்தினாலே அல்ல, என் பலத்தினாலே அல்ல, என் திறமையினாலே அல்ல, கிருபையினாலே நான் சொல்லுறதாவது. அவருடைய ப்ரீச்சிங் கூட எல்லாம் கிருபையினால பேசினார். ஹல்லேலூயா. கிருபையினால பேசுகிறாரு. அது மட்டுமல்ல, அவர் அதே வசனத்தில் சொல்கிறாரு, அதே வசனத்தில் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் இருக்க வேண்டும். தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏன்னா இந்த கிருபையில் பலப்படணும்னா இந்த 2 அவசியங்க. கிருபையும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை. கிருபையில் பலப்படணும்னா விசுவாசத்தில் வளரணும். விசுவாசத்தில் பலப்படணும்னா கிருபையில் பற்றிக்கொள்ளணும். ஆகவே கிருபையும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று கலந்தது, இன்டர்ட்வைன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை ஏன்னா கிருபையும் விசுவாசம் ஒன்றோடு ஒன்று கலந்தது. அதனால் நம்முடைய கிரியைகளில் அல்ல, விசுவாசத்தோடு. அதனால தான் எபேசியர் 2:8 சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையும் விசுவாசமும் என்றைக்குமே பிரிக்க முடியாது. ஆகவே கிருபையும் விசுவாசத்தையும் நாம் பற்றிக்கொள்வோம், அதில் பங்காளிகளாக இருப்போம். ஏன்னா ஒரு வசனம் சொல்லுகிறது இப்படி, ரோமர் 6:14 சொல்லுது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைக்கு கீழ்ப்படியும் பொழுது பாவம் மேற்கொள்ளாதுங்க. கிருபை கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் மேற்கொள்ளாது. பாவம் மேற்கொள்ளாது. அதே நேரத்தில் பாவம் மேற்கொள்ளாது அப்படிங்கிறனால இன்னைக்கு ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. மேலான கிருபை, எல்லா அக்கிரமும் பண்ணலாம், ஆண்டவர் ரட்சிடுவார். அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது. அடுத்த வசனத்தில் ரோமர் 6:15 சொல்லுது, இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. ஆகவே கிருபை இருக்கிற மனுஷன் பாவம் செய்யக்கூடாது. அதுதான் வேத சத்தியம். அதை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறபடியால் நான் அடுத்த குறிப்புக்கு போக விரும்புகிறேன். 2 குறிப்பை சேர்த்து சொல்லிடுறேன், நாம் எதிலெல்லாம் பங்கு பெற வேண்டும் என்று. எபிரேயர் 12:10 சொல்லுது. எபிரேயர் 12:10, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. நாம் எதுக்கு பங்குள்ள பெற போகிறோமா? நான் படிக்கிற இந்த வசனங்கள் பூரா ஆங்கிலத்தில் பார்ட்டேக்கர்னா இருக்குது. ஆகவே பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த வசனத்தை வீட்டில் போய் எபிரேயர் 12 7-11 வரையும் படித்து பாருங்கள், தெரியும். நாம்
பிள்ளைகளானால் சிட்சிக்கப்படணும். ஆமென். அதனால தேவன் நம்மை சிட்சிப்பார். நாம் பரிசுத்தத்தில் வளரணும்னா சிட்சை அவசியம். சொல்கிறாங்க, வீட்டில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெற்றோர்கள் சிட்சிக்கிறாங்க. ஸ்கூலில் அந்த காலத்தில் எங்களையெல்லாம் நல்லா அடித்தாங்க. இந்த காலத்தில் யாரையும் அடிக்கிறது இல்லை. அந்த காலத்தில் சரி அடி வாங்கியிருக்கிறோம். நாங்கள்லாம் செம அடி வாங்கியிருக்கிறோம். அப்போ ரொம்ப டிசிப்ளினாக இருந்தோம். நான் படித்தது கிறிஸ்டியன் ஸ்கூல், சென்ட் சேவியர்ஸ், ஃப்ரான்சிஸ் சேவியர் ஸ்கூல், டியூட்டிகோரன். எங்கள் ஹெட் மாஸ்டர்ஸ் சாக்கோ மட்டம் அப்படின்ட்டு பெரிய பரம்பை கையில் அங்கிகள் உள்ளே வச்சுட்டு வருவார். வந்து அடி நொறுக்கிடுவார். ஏன்னா இப்பெல்லாம் யார்கிட்டையும் பேச முடியாது. சிட்சை அவசியம். ஹல்லேலூயா. சிட்சை இல்லாத இடத்தில் பிள்ளைகள் சீர்கெட்டு போவார்கள். சிட்சை இல்லைன்னா சீர்கெட்டு போயிடுவோம். அதனால் கிறிஸ்தவர்களுக்கு சிட்சை அவசியம். அப்போ தான் நம்ம பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாக முடியும். ஒரு வசனத்தை படிப்போம். 1 கொரிந்தியர் 11:32 நான் படிக்கிறேன் உங்களுக்காக. 1 கொரிந்தியர் 11:32. நாம் எதுக்காக சிட்சிக்கப்படுகிறோமா? நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அதாவது நம்முடைய சிட்சையினுடைய நோக்கத்தை பார்த்தீங்களா? பூமியில் நம்மளை அடிக்கிறதுக்கு இல்லை, நியாயம் தீர்க்கும் பொழுது அங்கே நம்ம தப்பிக்கணுமே. அதனால் ஆண்டவர் சிட்சிக்கிறார். இந்த உலகத்தில் பாடுகள் நீங்கள் படும் பொழுது, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பாடுகள்னு கேட்காதீங்க. ஆண்டவரே எனக்கு இதை தாங்க பலன் தாங்க, இதை தாங்கிக் கொள்வதற்கு எனக்கு பலன் தாங்க. ஆமென். நான் என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டனோ அன்னிலிருந்து சரீர பலவீனம் எனக்கு கிட்டத்தட்ட 39 வருஷமாக எனக்கு இருக்குது. சரீர பலவீனம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது ஒன்று தான். அவர் ஆண்டவர் எனக்கு சொல்கிறது ஒன்று தான். எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். சுகத்தை கொடுங்கன்னு கேட்பேன். அவர் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் விளங்கும். எனக்கு வர்ற வார்த்தை இதுதான். ஆண்டவரே எனக்கு சுகத்தை தான் 39 வருஷம் கேட்டேன். அவர் சொல்கிற வார்த்தை, கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் விளங்கும். அதனால தான் நான் இன்னும் தாழ்மையோடு இருக்கிறேன். இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆணவத்தில் ஆடி இருப்பேன். ஆமாம். அப்படி காரணம், நான் நியாய தீர்ப்பில் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, லேவியராகமம் 11:45 சொல்லுது. 11:45, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக. இந்த வார்த்தை லேவியர் ஆகமத்தில் குறைஞ்ச 10 இடத்துல வரும். நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகவே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நானே. இப்படி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல பார்க்கலாம் லேவியர் ஆகமத்தில் மட்டும். இதை தான் பேதுரு கோட் பண்ணுறாரு. இதில் 1 பேதுரு 1:15-16 கோட் பண்ணுறாரு. 1 பேதுரு 1:15-16, உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நமக்கு பரிசுத்தம் அவசியம். ஆமென். அது கடைசி வரைக்கும் இந்த பரிசுத்தத்தை எனக்கு தாரியான்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். பரிசுத்தம் அவசியம். அடுத்தது எதில் பங்கு இருக்கணும் அப்படின்னா, இப்போ எதுவரையும் பார்த்துருக்குறோம், ஒவ்வொரு பங்காக பார்த்துருக்குறோம். அவருடைய பாடுகளில் பங்கு, அவருடைய சுவிசேஷத்தில் பங்கு, அவருடைய கிருபையில் பங்கு, அவருடைய பரிசுத்தில் பங்கு. இன்னொரு பங்கை பார்த்துட்டு நம்ம வேறு சில காரியங்களை பார்ப்போம். அவருடைய தெய்வீக சுவாபத்தில் பங்கு. இந்த பரிசுத்தம் தேவனோடு உறவாடுவதற்கு, தெய்வீக சுவாபம் மனிதர்களோடு உறவாடுவதற்கு. ஹல்லேலூயா. இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிறணும். ஹோலினஸ் இஸ் டு ரிலேட் டு காட், டிவைன் நேச்சர் டு ரிலேட் வித் பீப்புள். ஏன்னா நாம் பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்கள் போல எதில் பங்குள்ளவராக இருக்கணும்? திவ்ய சுவாபத்தில். திவ்ய சுவாபம்னா என்னங்க? நம்ம படிக்கிற இப்போ கேளுங்க. 2 பேதுரு 1:4 சொல்லுது. 2 பேதுரு 1:4, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
நாம் எதுக்கு திவ்ய சாபத்துக்கு பங்கு? திவ்ய சாபம்னா என்னங்க? ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், தாழ்மை, இப்படி எல்லாமே டிவைன் நேச்சர். எப்படின்னா ஆண்டவர் சிலுவையில் தம்மை தாமே தாழ்த்தினார். அதே போல் நமக்கு தாழ்மை அவசியம். ஆவிக்குரிய வட்டாரத்தில் இந்த தாழ்மை இல்லாமல் போயிடுது. எப்படின்னா நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன்னா பெருமை வந்துடுது. ஆவிக்குரிய நமக்கு பெருமை வரவே கூடாது. காரணம், பெருமை யாருடைய கேரக்டரு? லூசிஃபருடைய கேரக்டர். பெருமையினால தான் விழுந்தான். ஆகவே எந்த காலகட்டத்திலையும் பெருமை வந்துடக்கூடாது. நம்ம எவ்வளவுக்கு தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு உயர்த்துவார். எவ்வளவுக்கு தாழ்மை உள்ளவராக இருக்குமோ அவ்வளவுக்கு உயர்த்துவார். ஆகவே நமக்கு தேவை இப்போ அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கணும். திவ்ய சுவாபத்துக்கு. ரெண்டாவது, மன்னிக்க தெரியணும். பிறரை மன்னிக்க தெரியணும். ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறார் இல்லையா? நீங்கள் மன்னிக்கிறீங்களா? மன்னிக்கிறது இல்லை. என்கிட்ட சிலர் கடன் வாங்கிட்டு 13 வருஷமாக கொடுக்கலங்க. எனக்கு இன்னும் அது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க, லட்சம். சில லட்சங்கள் என்கிட்ட வாங்கிட்டு 13 வருஷமாக கொடுக்கல. அவங்களோட இன்னைக்கு நான் சிரித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த கடனை குறித்து அவங்க பேசுகிறதில்ல, நான் சிரித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னை பெருமைப்படுத்த சொல்லலை. 13 வருஷம் அதுக்கு நான் வட்டி வாங்கலை. 13 வருஷத்துக்கு மேலே நான் தங்கம் வாங்கியிருந்தேன்னா இன்றைக்கி அது எத்தனை லட்சமாக இருக்கும் தெரியுமா? சிலருக்கு சில ஆயிரங்களை கொடுத்துருக்குறேன். 8 வருஷம் எழுதியிருக்கு நினைக்கிறேன் ஏமாந்தவன்னு. கிறிஸ்தவர்களை பார்த்தா ஏமாந்து எழுதியிருக்கும். கண்டுக்காதீங்க, ஆண்டவர் பார்த்துக்குருவார். அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவை என்ன தெரியுமா? நம்முடைய திவ்ய சுவாபத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கணும். அந்த டிவைன் நேச்சர் நமக்கு அவசியம். பரிசுத்தம் அவசியம், தெய்வீக சுவாபம் அவசியம். ஏன்னா பரிசுத்தம் தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு காரணம், பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆகவே பரிசுத்தம் அவசியம். அவரோடு ரிலேட் பண்ணுறதுக்கு, மக்களோடு ரிலேட் பண்ணுறதுக்கு இந்த நல்ல குவாலிட்டிஸ் அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது 2 குறிப்புகளை சீக்கிரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அதாவது எபேசியர் 3:3 சொல்லுது. எபேசியர் 3:3 அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளாரனுமாய் கிறிஸ்துவுக்குள் பண்ணின வாக்குத்தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். நம்ம எதுக்கு பங்காளிகளாக இருக்கிறோமா? வாக்குத்தத்தங்களுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். ஏன்னா 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது வேதம் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம். ஆகவே வாக்குத்தத்தங்கள் என்ன? நமக்கு ஒரு 3 வாக்குத்தத்தத்தை சொல்கிறேன். அதில் மேன்மையான வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைக்கிறத சொல்கிறேன். நமக்கு கிடைக்கப்பட்ட பெரிய வாக்குத்தத்தங்கள், அநேக வாக்குத்தத்தங்களை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிற 3 வாக்குத்தத்தம். கலாத்தியர் 28 3ஆவது அதிகாரம் 28-23, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவரானால் ஆபிரகாம் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திராய் இருக்கிறோமா? இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 4:28, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2. எல்லாரும் தப்பு பண்ணுவீங்க. ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைங்க. அதில் ஒருத்தன் மட்டும்தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. யாரு? ஈசாக்கு மட்டும்தான். ஈசாக்கு மட்டும்தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, மற்ற யாருமே கிடையாது. அதே போல நம்ம என்ன சொல்றாரு? அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படிங்கிறாரு.
கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரராய் மாறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் வாக்குத்தத்தங்களுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம், வாக்குத்தத்தங்களுக்கு பங்காளியாக இருக்கிறோம். ஆனால் த கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பிரதான வாக்குத்தத்தம், எனக்கு பிடிச்ச வாக்குத்தத்தம் 1 யோவான் 2:25. 1 யோவான் 2:25 எனக்கு பிடிச்ச வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். வேற என்னங்க வேணும் நமக்கு? இந்த பூமியை விட்டு போகும் பொழுது ஒன்னையும் கொண்டு போக போகிறதில்ல. இங்கே வீடு கட்டணும்னு ஆசை, கார் வாங்கணும்னு ஆசை, அது செய்யணும் இது செய்யணும் ஆசை. அந்த ஆசையெல்லாம் இருக்கலாம். ஆனால் அது ஒரு வினாடியில் கடந்து போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது நம்மளை விட்டு கடந்து போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஏன்னா இந்த உயிர் போயிட்டுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம். ஆகவே இந்த வாக்குத்தத்தம் நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது ஒன்றை சொல்லிட்டு நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதாவது கொலோசையர் 1:12 வாக்குத்தத்தங்களிலேயே எனக்கு இது ரொம்ப பிடிச்சது ஒன்று. எப்படின்னா கொலோசையர் 1:12 சொல்லுகிறது, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினார். பங்கு, அங்கேயும் நமக்கு பங்குங்க. பாருங்க, எல்லா இடத்துலையும் ஆங்கிலத்தில் பார்ட்டேக்கர் தான் வரும், பார்ட்டேக்கர் தான் வரும் எல்லா இடத்துலையும். பாருங்களேன், ஏன்னா giving thanks unto the Father which has made us meet to be partakers of the inheritance of the saints in the light. பரிசுத்தவான்களோடு ஒளியில் பங்கு பெறுவதற்கு, பரிசுத்தவான்களோடு ஒளியில் பங்காளிகளாவதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சுதந்திரராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சுதந்திரங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, ஓ இங்கே இருக்கிற பெரிய பணக்காரங்களுக்கு பிள்ளைகளாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு. ஆனால் நான் நினைக்கிறேன் இதுதான் பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்கு பங்கடைவதற்கு, பங்காளிகளாவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார். அது மட்டுமல்ல, அதாவது சுதந்திரத்தில் பங்கு பெறுகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு எதில் பங்குங்க? சுதந்திரத்தில் பங்கு பெறுகிறோம், சுதந்திரத்தில் பங்கு பெறுகிறோம். எபிரேயர் 3:1 சொல்லுது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அதாவது பரிசுத்த அழைப்புக்கு பங்கு அப்படின்னா நாம் அவருடைய சுதந்திரராக மாறுகிறோம். யாருடைய சுதந்திரராக மாறுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, ரோமர் 8:17 தெளிவாக சொல்லுது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவனுடைய கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படியாகும், பாடுபட்டால் அப்படியாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். 1 பேதுரு 5:1 சொல்லுது, 1 பேதுரு 5:1, உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான். புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், எதுக்கு பங்காளியாக இருக்கிறாருங்க? மகிமைக்கு பங்காளியாக இருக்கிறேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நம்ம எதுக்கெல்லாம் பங்காளி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி எழுந்து நிற்போம், நேரம் ஆகிட்டு ஜெபிச்சு முடிக்கலாம், ஜெபிச்சு முடிக்கலாம், ஜெபிச்சு முடிக்கலாம். நீங்கள் அப்படி எழுந்து நில்லுங்க, ஜெபித்து முடிக்கலாம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு புரிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். நாம் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக வேண்டுமென்றால் நாம் அவருடைய பாடுகளில் பங்கு பெறணும், அவருடைய சுவிசேஷத்தில் பங்கு பெறணும், அவருடைய கிருபையில் பங்கு பெறணும், அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறணும், அவருடைய தெய்வீக சுவாபத்தில் பங்கு பெறணும்.
இந்த பங்குகளெல்லாம் பெற்றுட்டோம்னா நாம் அவருடைய வாக்குத்தத்தத்தில் பங்கு பெறுவோம், அவருடைய சுதந்திரத்தில் பங்கு பெறுவோம், அவருடைய மகிமையில் பங்கு பெறுவோம், அவருடைய பரிசுத்தத்தில், அவருடைய மகிமையில், அவருடைய சுதந்திரத்தில், அவருடைய வாக்குத்தத்தில் பங்கு பெறுவோம். தகப்பனே, இந்த கேட்ட வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக நிலைத்திருப்பதாக. நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே உம்முடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக, உம்முடைய சுவிசேஷத்திற்கு பங்காளிகளாக, உம்முடைய கிருபைக்கு பங்காளிகளாக, உம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாக, உம்முடைய தெய்வீக சுபாவத்துக்கு பங்காளிகளாக எங்களை மாற்றுவீராகப்பா, எங்களை மாற்றுவீராக. அப்பொழுது நாங்கள் உம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு பங்காளிகளாக, உம்முடைய சுதந்திரத்துக்கு பங்காளிகளாக, உம்முடைய மகிமைக்கு பங்காளிகளாக நாங்கள் மாறிவிட முடியும் ஐயா. நாங்கள் அப்பொழுது சொல்ல முடியும், நாங்கள் கிறிஸ்துவனிடத்தில் பங்காளிகள் என்று. தகப்பனே, இந்த கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நிறப்படியை தருவதற்காக நன்றி. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் என் தேவனாய கர்த்தர் உம்முடைய வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இவர்கள் தகப்பனே உம்மிடத்தில் சுதந்திரவாளிகளப்பா. இவர்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகள், கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரம் இருக்கிறபடினால என் தேவன் எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் இவர்களை நிரப்பி நடத்தும். இவர்கள் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை ஒரு வாழ்த்தையுடைய